குறிஞ்சி மலர். அத்தியாயம் 4. என் செயலாவது யாதொன்றுமில்லை இனித்த தெய்வமே, உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றுமில்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே. ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்ற கொதிப்பினால் ஏற்பட்ட துணிவு வெறியில் பூரணி அந்த திருட்டுக் கிழவனை பிடித்து அவன் மேல் துண்டாலேயே கைகளை கட்டிப்போட முயன்றாள். சங்கிலியை பறிகொடுத்த கமலாவோ பயந்தோடி வந்து அவன் பூரணியால் பிடிக்கப்பட்ட இடத்தில் நழுவி விழுந்திருந்த சங்கிலியின் 3ஆய் அறுந்து போன துணுக்குகளை தேடி எடுத்து கொண்டாள். இந்த கலவரத்திலும் கூக்குரல்களிலும் சரவணப் பொய்கை கரை மண்டபங்களில் படுத்துக் கிடந்த 2-3 பரதேசி பண்டாரங்கள் எழுந்து ஓடி வந்தனர். மூப்பினாலும் முதுகில் பிடரிமேல் விழுந்த கல் எரியினாலும் சோர்ந்து பூரணியிடம் மாட்டிக்கொண்ட அந்த நோஞ்சான் கிழவன் ஆட்கள் ஓடி வருவதைக் கண்டதும் திமிரிக்கொண்டு மறுபடியும் ஓட முயன்றான். திருட்டு முகத்தை 4 மனிதர்களின் கண்களுக்கு முன் காட்ட வேண்டும் என்ற அவசியம் வரும்போது திருடனுக்குக் கூட வெட்கம் வருகிறது. என்ன இருந்தாலும் பூரணி பெண்தானே. திமிரி உதறிக்கொண்டு அவன் ஓட முயலும் முயற்சியில் பூரணியின் கைகள் தளர்ந்தன. குரூரமும் அகப்பட்டு கொள்வோமோ என்ற பயமும் கலந்த அந்த கிழட்டு முகத்தில் கோலிக் குண்டுகள் போல் கண்விழிகள் பிதுங்கி பயங்கரமாகத் தோன்றின. பூரணியின் மனத்தில் என்ன தோன்றியதோ கைப்பிடியை தானாகவே மேலும் தளரவிட்டாள். அந்த கிழவன் விடுவித்துக் கொண்டு ஓடிவிட்டான். சங்கிலி கிடைத்துவிட்டது. அந்த கிழவனை பிடித்துக் காட்டிக் கொடுப்பதில் என்ன புது பெருமை வந்துவிடப் போகிறது என்று எண்ணியே பூரணி அவனை போகவிட்டாள். அருகில் நெருங்குவதற்கே அஞ்சி நின்று கொண்டிருந்த கமலா பூரணிக்குப் பக்கத்தில் வந்தாள். காலம் எவ்வளவு கெட்டுப் போய்விட்டது! முகத்தையும் பேச்சையும் பார்த்து எந்த மனிதர்களையும் நம்பிவிட முடியாது போலிருக்கிறதே. மிகவும் நல்லவனைப் போல பேசிக் கொண்டு வந்தவன் ஒரே கணத்தில் கழுத்தில் கை வைத்து சங்கிலியை அறுத்தானே. பார்த்தியா பூரணி? உன்னை போல் ஒரு துணிச்சல்காரி மட்டும் உடன் வந்திருக்காவிட்டால் சங்கிலியை திருட்டு கொடுத்துவிட்டு கண்களை கசக்கிக் கொண்டு வீட்டில் போய் நிற்பேன். பூரணி தன் வலது கையால் அவள் வாயை பொத்தினாள். போதும் கமலா, ஏதோ கெட்ட சொப்பனம் கண்டு விழித்து கொண்ட மாதிரி இதை மறந்துவிடு. இருவருமே முன் யோசனையின்றி இந்நேரத்துக்கு இங்கு வீடு தேடிக் கொண்டு வந்ததே தப்பு. வா, மாற்றவர்கள் வந்து இந்த வெட்கக்கேட்டை விசாரிப்பதற்கு முன் இங்கிருந்து போய்விடலாம் என்று கமலாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வேகமாக திரும்பி நடக்கத் தொடங்கினாள் பூரணி. கீழே இரதவீதி திருப்பத்தில் வந்ததும் திருவிளக்கின் ஒளியில் பூரணியின் கைகள் தற்செயலாக கமலாவின் பார்வையில் பட்டன. வளையல் உடைந்து நகங்களால் கீறிய காயங்களோடு கன்றி சிவந்து போயிருந்த அந்த பூக்கரங்களை விளக்கொளியில் தூக்கிப் பார்த்தாள் கமலா. வெண்ணிற காகிதத்தில் தாறுமாறாக விழுந்த சிவப்பு மை கீறல்கள் மாதிரி அந்த அழகிய முன்கையில் நகக்கீறல்கள் குருதிக்கோடு இழுத்திருந்தன. கமலாவின் கண்களில் அதைக் கண்டதும் நீர் மல்கிவிட்டது. பூரணியின் முகத்தை பார்த்தாள். அவள் துன்பத்தையும் உணராதது போல் முகம் மலர சிரித்தாள். அடி அசடே, இதற்கெல்லாமா அழுவார்கள்? பேசாமல் அந்த சங்கிலி துணுக்குகளை இப்படி கொடு. எங்கள் தெருவில் ஒரு பத்தர் பொற்பட்டரை வைத்திருக்கிறார். நாளைக்கு சாயங்காலத்துக்குள் சரிப்படுத்திக் கொண்டு வந்து தந்துவிடுகிறேன். அதுவரையில் உன் அம்மாவுக்கு தெரிந்து விடாமல் பார்த்துக்கொள். நடந்ததைப் பற்றி யாரிடமும் மூச்சு விடக்கூடாது என்று அந்த சங்கிலி துணுக்குகளை வாங்கிக் கொண்டாள் பூரணி. சங்கிலி போயிருந்தாலும் பரவாயில்லை பூரணி, அதற்காக உன் கைகளை இப்படி இரணமாக்கிக் கொண்டு வந்திருக்க வேண்டாம். கைகளில் இரணம் படாமல்தான் எதையும் செய்துவிட ஆசைப்படுகிறோம். ஆனால் கைகளிலும் மனத்திலும் எண்ணங்களிலும் படுகிற புண்களை சுமக்காமல் வாழ முடிவதில்லை. இந்த வார்த்தைகளைச் சொல்லிவிட்டு வயதுக்கு அதிகமான முதுமையை வரவழைத்துக் கொண்டார் போல சிரித்தாள் பூரணி. அப்படி சிரிப்பதற்கு அவளால்தான் முடியும். கமலாவை வீட்டுக் கொண்டு போய்விட்டு பூரணி சந்நிதி தெருவில் திரும்பி நடக்கும்போது ஏறக்குறைய தெரு அடங்கிப் போயிருந்தது. நெடுநேரம் கதவை தட்டிய பின் திருநாவுக்கரசு விழித்தெழுந்து வந்து கதவை திறந்தான். கதவை தாழிட்டுக் கொண்டு உள்ளே போய் அப்பாவின் படிப்பறையில் விளக்கை போட்டாள். காலையில் நினைவாக பத்தரிடம் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் சங்கிலி துண்டுகளை ஒரு காகிதத்தில் சுரட்டி மேஜை மேல் வைத்தாள். குறிது நேரம் ஏதாவது படித்துவிட்டு உறங்கப் போகலாம் என்று அப்பாவின் புத்தகத்தை உருவினாள். கவியரசர் பாரதியாரின் பாடல் தொகுதி அது. தானாக பிரிந்த பக்கத்தில் மேலாக திரிந்த அந்த பாட்டு பூரணியின் அப்போதைய மனநிலைக்கு இதமாக இருந்தது.
தேடிச் சோறும் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிகவும் உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக் கிரையெனப் பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அப்பா போன துக்கம், குடும்பத்தை தாங்கி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, வீட்டை காலி செய்துவிட்டு புதிய இடம் பார்க்கும் கவலை, கையை ஒடித்துக்கொண்டு வீழ்ந்து கிடக்கும் தம்பி, இருட்டில் வீடு தேடிப் போன இடத்தில் திருட்டுக்கு ஆளான தப்பின வம்பு, இத்தனை எண்ணங்களும் சுமையாகி கனத்து ஏங்கும் அவள் மனத்தில் பாரதியின் இந்த பாட்டு ஏதோ ஓர் உணர்ச்சிப் பொறியை தூண்டியது. நீர்க்கரை தவளைகள் விட்டுவிட்டு ஒலிக்கும் குரலும் தென்னை மட்டைகள் காற்றில் ஆடி சரசரக்கும் ஓசையும் தவிர இரவு அமைதியில் இணைந்திருந்தது. இடையிடையில் பெரிய சாலையில் லாரிகள் போகும் சத்தம் அதிர்ந்து ஓயும். ஊர் உறங்கும் சூழலில் தானும் தன் மனமும் உறங்காமல் விழித்திருந்து அந்த பாட்டில் மூழ்கி எண்ணங்களில் திளைப்பது குளிருக்கு போர்வை போல் சுகமாக இருந்தது பூரணிக்கு. இப்படி எண்ணத்தில் திளைப்பது அவளுக்கு பழக்கம். சோற்றை இரையாகத் தின்று காலத்துக்கு இரையாவதுதான் வாழ்க்கையா? துன்பத்தில் உழன்று கொண்டும் பிறரை துன்பத்தில் உழல வைத்துக் கொண்டும் வாழ்வதுதான் வாழ்க்கையா? பிறரை தானும் தன்னை பிறரும் வம்பு பேசிக் கழிவதுதான் வாழ்க்கையா? இதையெல்லாம் விட பெரிதாக ஏதோ ஒன்று வாழ்க்கையில் இருக்கிறது, அல்லது வாழ்க்கைக்காக இருக்கிறது. குளிர்ந்த தண்ணீரை தெளித்த மாதிரி இவற்றை நினைத்தபோது அவளுடைய உடம்பும் மனமும் மலர்ந்து சிலிர்த்தாற்போல் ஒரு புல்லரிப்பு ஏற்பட்டது. பனிக்கட்டிகளில் உடம்பு உரசுகிறார் போல பரிசுத்தமான நினைவுகளுக்கு இப்படி ஒரு சிலிர்ப்பு எப்போதும் உண்டு. நினைவு தெரிந்த வயதிலிருந்து இத்தகைய சிலிர்ப்பை அவள் பலமுறை உணர்ந்திருக்கிறாள். பவளமல்லிகை பூ மலர்கிறபோது தோட்டம் முழுவதும் ஒரு தெய்வீக நறுமணம் பரவி நிறைவதுண்டு. அபூர்வமான சில மனிதர்களுக்கு மனமும் எண்ணங்களும் வளர்ந்து விகசிக்கிற பருவத்தில் அந்த எண்ணங்களின் மலர்ச்சியால் எண்ணுகிறவர்களைச் சுற்றி ஒரு வகை ஞானமணமோ எனத்தக்க புனிதமான சூழ்நிலை நிலவும். கண்ணிமைகள் சோர்ந்து விழிகளில் சாய்ந்தன. புத்தகம் இரண்டொரு முறை கை நழுவியது. பூரணி விளக்கை அணைத்துவிட்டு படுக்கையில் போய் படுத்துக் கொண்டாள். உடலே கனம் குறைந்து இலவம் பஞ்சாகிப் போய்விட்ட மாதிரி சுகமான உறக்கம் அவளை தழுவியது. காலையில் நாட்டு வைத்தியர் வந்து சம்பந்தனின் கையை பார்த்துவிட்டுப் போனார். அன்று சனிக்கிழமை. திருநாவுக்கரசுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை. பால்காரனுக்கு மாதம் முடிகிறவரை கணக்கு இருப்பதால் பால் ஊற்றிவிட்டுப் போயிருந்தான். காப்பியை போட்டுக் கொடுத்துவிட்டு முதல் நாள் இரவு வாங்கிக் கொண்டு வந்திருந்த கமலாவின் அறுத்த சங்கிலியைச் செம்மைப்படுத்திக் கொண்டு வருவதற்கு புறப்பட்டாள் பூரணி. பத்தர் மிகவும் வேண்டியவர்தான். ஆனால் ஏழைகளாயிருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் வேண்டியவராயிருப்பதால் என்ன பயன்? உதவவும் முடியாது, உதவும்படி வேண்டவும் முடியாது. சங்கிலி பழைய சங்கிலியாவதற்கு 2 மணி நேரம் பிடித்தது. வேலையை முடித்து சங்கிலியை காகிதத்தில் வைத்துக் கொடுத்த பத்தரை நோக்கி, இதற்கு நான் என்ன தர வேண்டும் என்று கேட்டாள் பூரணி. 5 ரூபாய் கொடு குழந்தை. பத்தருக்கு எத்தனை வயது பெண்ணாயிருந்தாலும் எல்லாரும் குழந்தைதான். கொஞ்சம் வம்பு பேசி வழக்காடியிருந்தால் பத்தர் 2 ரூபாய்கள் குறைத்திருப்பாரோ என்னமோ. பண்பட்ட குடிப்பிறப்பை தாங்கிய நாக்கு பேரம் பேச எழவில்லை. 5 ரூபாயை மறுபேச்சின்றி கொடுத்துவிட்டாள். சங்கிலியை வாங்கிக் கொண்டு கமலாவின் வீட்டுக்குப் போனாள். பூரணி, உனக்கு தெரியுமா செய்தி? உன்னிடம் திமிரிக் கொண்டு தப்பியோடினானே அந்த திருட்டு கிழவன் பாம்பு கடித்துச் செத்துப் போனான். காலையில் நானும் அம்மாவும் சரவண பொய்கைக்கு குளிக்கப் போயிருந்தோம். அவன் உடலை அந்த நாவல் மரத்தடியில் கொண்டு வந்து போட்டிருந்தார்கள். அந்த இடத்துக்கு சிறிது தொலைவில் வயல் வரப்பின் மேல் செத்து விழுந்து கிடந்தானாம். விடிந்ததும் தண்ணீர் பாய்ச்சப் போன ஆட்கள் யாரோ பார்த்து தூக்கிக் கொண்டு வந்து மரத்தடியில் கிடத்தியிருக்கிறார்கள். அவன் விழுந்திருந்த வரப்பின் மேல் பாம்பு புற்றிருந்ததாம். பாவம், திருடினதுதான் கிடைக்கவில்லை, உயிரையும் கொடுத்து விட்டானா பாவி பயல். இதை கேட்டதும் பூரணியின் உடம்பில் எலும்பு குருத்துக்களெல்லாம் நெக்குருகி நெகிழ்ந்தாற்போல் ஒரு நடுக்கம் பரவியது. கண்கள் பயந்தாற்போல் பராக்கு பார்த்து விழித்தன. கைவிரல்களில் கொலை நடுக்கம் போல் ஒரு உதறலை அவள் உணர்ந்தாள். நான் கொலை செய்து விட்டேனா என்று அவள் உள்மனம் அவளையே கேட்டது. இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. முகத்தில் வேர்த்துவிட்டது. பூரணியின் நிலையை பார்த்து கமலா பயந்து போனாள். இதென்ன பூரணி, உனக்கு ஏன் இப்படி வேர்த்து கொட்டுகிறது? அவன் சாக வேண்டியது விதி. பாம்பு கடித்துச் செத்தான். அதற்கு நீ ஏன் நடுங்குகிறாய்? நேற்று இரவு நடந்ததைப் பற்றி யாரிடமாவது சொன்னாயா கமலா? மூச்சு விடுவேனா நான்?
உன்னையும் என்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சரவண பொய்கைக்கரையில் ஒரே கூட்டம். இரவு அவனுடைய விதி என் சங்கிலியில் இருந்திருக்கிறது. பாவம். மனித நப்பாசை எத்தனை வேடிக்கையாக இருக்கிறது பார்க்கமலா. தன் முதுகுக்கு பின்னால் உயிரை திருடிக் கொண்டு போக யமன் வந்து கொண்டிருப்பது தெரியாமல் உன் முதுகுக்கு பின்னால் சங்கிலியை திருட ஓடி வந்திருக்கிறானே இந்த கிழவன். மனிதன் பொருளை திருடினாலே அகப்பட்டு அவமானமும் தண்டனையும் அடைய வேண்டியிருக்கிறது. யமன் இத்தனை உரிமையோடு உயிர்களை திருடிவிட்டு இந்த திருட்டு உரிமையால் தெய்வமாகவும் வாழ்கிறானே. திருடனாயிருந்தாலும் அவன் செத்த விதத்தை நினைத்தால் பாவமாகத்தான் இருக்கிறது பூரணி. மரணத்துக்கே இந்த ஆற்றல் உண்டு. பக்கத்து வீட்டில் சுவரை இடித்தால் நம் வீடு அதிர்கிற மாதிரி சாகின்றவர்கள் வாழ்கின்றவர்கள் மனத்திலுள்ள உயிர் நம்பிக்கையில் அதிர்ச்சியை உண்டாக்குகிறார்கள். அதிருக்கட்டும், மேலே உன் திட்டம் என்ன? எங்கேயாவது வேறு வீடு பார்த்தாயா? உன் தம்பி ஏதோ மரமேலி விழுந்து கையை ஒடித்துக் கொண்டானாமே, நீ என்னிடம் சொல்லவே இல்லையே. சொல்லவில்லைதான். எனக்கு எத்தனையோ கவலைகள் கமலா. அத்தனையையும் உன்னிடம் சொல்லி உன்னை கவலைப்படுத்த வேண்டுமா? முள்ளோடு பிறக்கிற செடிக்கு அந்த முள்ளே பாதுகாப்பாகிற மாதிரி இப்போது எனக்கு இருக்கிற ஆதரவு என் கவலைகள் மட்டும்தான். இந்தா உன் சங்கிலி, இதை சரிப்படுத்தி விட்டேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. முடிந்தால் சாயங்காலம் நீ கொஞ்சம் வீட்டு பக்கம் வந்து போ. நான் வரட்டுமா? கமலாவிடம் சங்கிலியை கொடுத்துவிட்டு பூரணி வீடு திரும்பினாள். தேரடியில் ஓதுவார் கிழவர் எதிர்பட்டார். மூஞ்சி முகரையெல்லாம் கருத்து போகிறார் போல் இப்படி வெயிலில் அலைவாளா ஒரு பெண்? அப்படி என்னம்மா தலை போகிற காரியம்? ஒன்றுமில்லை தாத்தா. இங்கே பக்கத்து தெருவில் கமலா என்று ஒரு பழைய சிநேகிதி இருக்கிறாள். அவளை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கிழவரின் அனுதாப விசாரிப்புக்கு பதில் சொல்லிவிட்டு மேலே நடந்தாள் பூரணி. தெருநடுவிலிருந்த கல்மண்டபத்தருகே தயிர்காரி எதிரே வந்து பிடித்துக் கொண்டாள். நான் காசு பணம் சேர்த்து வைத்துக் கொண்டு பிழைக்கிறவள் இல்லையம்மா. அப்பப்போ நீங்க கொடுக்கிறதை வாங்கித்தான் தவிடு பிண்ணாக்கு என்று வாங்கணும். பூரா பாக்கியும் தர முடியாவிட்டாலும் ஏதாவது 1-2 கொடுங்கம்மா. கையில் மீதமிருந்த 2 ரூபாய் 2.5 அணாவில் 1.5 ரூபாயை அவளிடம் கொடுத்து அவளுக்கு நல்லவளானாள் பூரணி. அந்த 11:45 மணி வெயிலில் திருப்பரங்குன்றம் சந்நிதி தெருவில் சுறுசுறுப்பும் இல்லை, கலகலப்பும் இல்லை. வெற்றிலைப்பாக்கு கடைக்காரர்கள் கூட பொழுது போகாமல் ஈ ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். தெருவும் கோபுரமும் மலையும் பரம சுகத்தோடு வெயிலில் காய்ந்து கொண்டிருந்தன. மேற்கே ரயில்வே லைனில் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் ஓடிச் சென்று நின்றது. அந்த வழியாகச் செல்லுகிற 3 எக்ஸ்பிரஸ்களில் அதற்கு மட்டும்தான் முருகன் மேல் பற்று. 3 வினாடிகள் நின்று கரும்புகையை மலை நோக்கி அள்ளி வீசிவிட்டு பின் போய்விடும். வேறு எக்ஸ்பிரஸ்களுக்கு அந்த பற்றுமில்லை. வீட்டில் காலையில் குடித்த 1 வாய் காப்பியோடு தம்பி தங்கைகள் பட்டினி கிடப்பார்கள் என்ற நினைவு பூரணிக்கு வந்தது. ஓட்டலில் நுழைந்து 8 அணாவிற்கு சிற்றுண்டி வாங்கிக் கொண்டு சென்றாள். குழந்தை மங்கையரசி, அக்கா ரொம்ப பசிக்கிறது என்று ஓடி வந்து வாயிற்படியிலேயே பூரணியின் காலை கட்டிக்கொண்டாள். வாடிப்போன சூரியகாந்தி பூ மாதிரி குழந்தையின் முகத்தில் பசிச்சோர்வு தென்பட்டது. நாவுக்கரசும் சிறிய தம்பி சம்பந்தனின் படுக்கை அருகே துவண்டு களைத்து போய் உட்கார்ந்திருந்தான். நன்றாக ரசம் பூசிய கண்ணாடியில் எதுவும் தெளிவாக தெரிகிற மாதிரி இளம் முகங்களில் பசிதான் எவ்வளவு விளக்கமாக தெரிகிறது. மூப்பில் அவஸ்தைகள் பயின்று பழகி மறத்து போவதால் உணர்வை தெரியாமல் மறைத்துக் கொள்ள முடிகிறது. இளமையில் அப்படி மறைக்க முடிவதில்லை. ஓட்டலில் வாங்கி வந்த சிற்றுண்டி பொட்டலத்தை பிரித்து 3 பேருக்கும் தனித்தனி இலைகளில் வைத்தாள். அக்கா, நீ சாப்பிடலையா அக்கா என்று நாவுக்கரசு தனக்கு முன் இலையிலிருந்ததை தொடாமல் பூரணியின் முகத்தை ஏறிட்டு பார்த்து கேட்டான். சாப்பிட்டாயிற்று. கமலா வீட்டுக்கு போயிருந்தேன். விடமாட்டேன் என்று பிடிவாதமாக வற்புறுத்தினாள். அங்கே சாப்பிடும்படி நேர்ந்துவிட்டது. நீங்கள் சாப்பிடுங்கள். பொய்யைப் போல சமயத்தில் உதவி செய்கிற நண்பன் உலகில் வேறு யாருமே இல்லை. உன் முகத்தை பார்த்தால் சாப்பிட்ட மாதிரி தெரியலையே அக்கா. போடா, அதிக பிரசங்கி. சாப்பிட்ட மாதிரி தெரியறதுக்கு முகத்தில் சாப்பிட்டாயிற்று என்று எழுதி ஒட்டி இருக்க வேண்டுமோ? இப்படி கேட்டுவிட்டு சிரித்தாள் பூரணி. அந்த சிரிப்பினால் அக்காவின் மேல் அவர்களுக்கு சிறிது நம்பிக்கை உண்டாயிற்று. இலையில் இருந்ததை சாப்பிடத் தொடங்கினார்கள். அவர்களுடைய இலையில் உணவுப் பொருள் குறைய குறைய பூரணியின் மனத்திலும் முகத்திலும் ஏதோ நிறைந்து மலர்ந்தது. அக்கா, தபால்காரர் கொடுத்துவிட்டு போனார் என்று சில கடிதங்களை கொண்டு வந்து கொடுத்தான் திருநாவுக்கரசு. வழக்கம்போல் அனுதாப கடிதங்கள்தான். அந்த மாபெரும் தமிழறிஞருக்கு திருப்பரங்குன்றத்திலேயே ஒரு நினைவு மண்டபம் எழுப்பியாக வேண்டும் என்று ஆவேசத்தோடு எழுதியிருந்தார் உணர்ச்சிமிக்க இளைஞர் ஒருவர். பூரணி தனக்குள் நகைத்துக் கொண்டாள். நினைவு மண்டபமாம், நினைவு மண்டபம். மனிதனை மறந்துவிட்டு மண்டபத்தை கட்டி நினைவு வைத்துக் கொள்ள பார்க்கிறார்களே. அந்த மண்டபத்துக்கு தோண்டுகிற அஸ்திவாரத்தில் எங்களையும் தள்ளிவிட்டால் கவலை தீர்ந்தது. இன்னும் நெடுங்காலம் வாழ்ந்து பசியோடும் பண்புகளோடும் போராட வேண்டியிராது என்று வெறுப்போடு வாய்க்குள் மெல்ல இப்படிச் சொல்லிக் கொண்டாள். சிறுகுடலை பெருங்குடல் விழுங்குவது போல் பசி வயிற்றை கிள்ளியது. குளித்துவிட்டால் சோர்வு குறையும் என்று குளிக்கப் போனாள். கிணற்றில் நீர் இறைக்கும் கயிறு பாதியில் நைந்திருந்தது. எப்போது அருந்து விழுமோ
எதற்கென்று தனியாக கவலைப்படுவது? வாழ்க்கையே அப்படி பாதியில் நைந்து கயிறு போல்தான் இருக்கிறது. பானையில் அரிசி இல்லை, பரணில் விறகில்லை, கையில் 2.5 அணாவுக்கு மேல் காசில்லை. அவற்றை பிறரிடம் சொல்லி கடன் கேட்க விருப்பமும் இல்லை. பூரணி அழுதுகொண்டே குளித்தாள். குளிக்கும்போது அழுதால் யாரும் கண்டுகொள்ள முடியாதல்லவா? அழுகையும் குளிப்புதானே. துக்கத்தில் குளிப்பதுதானே அழுகை. நீரில் குளித்துக்கொண்டே துக்கத்திலும் குளித்தாள் அவள். அனாதையாக விட்டுப்போன அம்மாவின் லட்சுமிகரமான முகத்தை மனக்கண்களுக்கு முன் நினைவுக்கு கொணர முயன்றாள். அப்பாவின் முகமோ முயற்சியில்லாமல் நினைவில் வந்தது. குடம்குடமாக தண்ணீரை ஊற்றியும் உடம்பு குளிர்ந்ததே ஒழிய நெஞ்சின் சூடு தணியவில்லை. அம்மாவின் முகம் நினைவில் சிக்கியபோது நெஞ்சில் கனல் பிழம்பு போல் ஒரு சுடர் எழுந்தது. மீனாட்சியம்மனின் முகம் போல் தமிழ் பண்பில் வந்த தாய்மை கனியும் அந்த முகம். பெண்ணே, நீ வாழு, வாழச் செய் என்று சொல்வது போல் உறுதியை உமிழ்ந்தது. குளித்து முடித்ததும் பூரணி வெளியே புறப்படுவதற்கு தயாரானாள். அழுகையின் காரணமாக கெண்டை மீனுக்கு செந்நிறம் தீட்டினாற்போல் அவள் எழில் நயனங்கள் சிவந்திருந்தன. விரிந்து மலரும் செவியை தொடுவது போல் அகலும் அழகு அந்த கண்களுக்கு உண்டு. சாயங்காலம் வைத்தியர் வந்தால் தம்பியை பார்க்கச் சொல்லு. குழந்தை வெயிலில் தெருவில் அலையாமல் பார்த்துக்கொள். நான் வருவதற்கு அதிக நேரமாகும் என்று திருநாவுக்கரசியரம் சொல்லிக் கொண்டு குடையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் பூரணி. நகரத்தில் எங்காவது ஒரு வேலையை பார்த்து கொண்டுதான் வீடு திரும்புவது என்று அப்போது அவள் உள்ளத்தில் ஒரு வைராக்கியம் பற்றியிருந்தது. வயிற்றில் பசி, மனதில் வைராக்கியம், கண்களில் ஒளி, கையில் சிறியதாய் நளினமாய் பெண்கள் பிடித்துக் கொள்கிற மாதிரி குடை. மண்ணையும் வெப்பத்தையும் அதிகமாக உணர்ந்தறியாத அந்த அனிச்சப்பூ கால்கள் நொந்தன. நோவை அவள் பொருட்படுத்தவில்லை. கையில் இருந்த காசுக்கு எவ்வளவு தூரம் பஸ்ஸில் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போய் இறங்கிக் கொண்டு நடந்தாள். மனத்தில் தெம்பமும் நடையில் வேகமும் கொண்டிருந்தாள் பூரணி. அவளுக்கு இப்போது வாழும் வெறி வந்திருந்தது. நியாயமான வாழ்வை தேடி ஒரு இளம்பெண் இந்த பெரிய நகரத்தின் தெருக்களில் இப்படி அலைவதில் வெட்கமும் வேதனையும் பட வேண்டியதில்லை. இதே மதுரையின் தெருக்களில்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஒற்றை சிலம்பும் கையுமாக ஒரு சோழ நாட்டுப் பெண் நியாயம் தேடினாள். பூரணி நியாயமான வாழ்வை தேடுகிறாள். அவளுடைய கண்கள் அந்த 4 கோபுரங்களையும் சுற்றி வாழ்வை தேடின. உதவி செய்து உழைப்பை வாங்கிக் கொள்ளும் கண்ணியமான மனிதர்களை தேடின. கண்ணோட்டமுள்ள தாட்சாண்யம் நல்ல மனிதர்களை தேடின. வயிற்று பசிக்கு வழி தேடின. ஆனால் அங்கே கோபுரங்கள்தான் பெரிதாக தெரிந்தன. அதை சுற்றி மனிதர்களெல்லாம் மனங்கள் உட்பட சிறியவர்களாகத்தான் இருந்தார்கள். எங்கும் வேலை காலியில்லை. வேலை காலியிருந்தாலும் அதை கொடுக்க மனமில்லை. அப்படியே கொடுத்தாலும் அதை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க மனமில்லை. நீ கோபித்துக் கொள்ளாதே அம்மா. நீ என் பெண் மாதிரி நினைத்து கொண்டு சொல்கிறேன். உன்னைப்போல் லட்சணமாயிருக்கிறவர்கள் இந்த மாதிரி 4 பேர் 4 விதமாயிருக்கிற இடத்துல வேலை பார்க்க வரக்கூடாது. எனக்கு அதனால் வரும் உபத்திரவங்களை என்னால் தாங்க முடியாது என்று உபதேசம் செய்து அனுப்பினார் ஒரு வயதான மேனேஜர். லட்சணமாயில்லாவிட்டாலும் அது ஒரு குறை. லட்சணமாயிருப்பதும் குறை. அதிக திறமையும் குறை. அதிக சோம்பலும் குறை. நாக்கும் அதில் நரம்பும் இல்லாத விவஸ்தை கெட்ட உலகம் இது. நியாயத்தை யார் யாரிடம் இங்கே விசாரிப்பது? நியாயம் என்று ஒன்று இருந்தால்தானே விசாரிப்பதற்கு? ஏமாற்றமும் பசியும் சோர்வுமாக மேலகோபுர வாசலும் டவுன்ஹால் ரோடும் சந்திக்கிற இடத்தில் வீதியை கடந்து கோபுர வாசலுக்காக நடந்து கொண்டிருந்தாள் பூரணி. அந்த இடத்தில் அது ஒரு நார்ச்சந்தி. தெற்கே இருந்து ஒரு லாரியும் வடக்கே இருந்து இன்னொரு லாரியும் மற்ற இருபுறமும் கார்களுமாக திடீரென்று பாய்ந்தன. மின்வெட்டும் நேரத்தில் அப்படி ஒரு நெருக்கடி எங்கே நேர்ந்தது? பூரணிக்கு எங்கே விலகுவது என்றே தெரியவில்லை. கண்கள் இருண்டன. தலை சுற்றியது. அப்படியே கையில் குடையோடு நடு வீதியில் அருந்து விழும் முல்லைக்கொடி போல் சாய்ந்து விட்டாள். இதே மதுரையின் தெருக்களில்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு இளம்பெண் நடுவீதியில் தடுமாறி விழுந்திருந்தால் எத்தனை மகாகவிகளின் உள்ளங்கள் துடித்து கொதித்து பாடமுனைந்திருக்கும். ஒரு பெண்ணுக்கு துன்பம் வந்தால் 1000 கவிகளுக்கு உள்ளம் துடிக்குமே. கண்ணகிக்கும் சகுந்தலைக்கும் துன்பம் வந்ததை இளங்காவும் காளிதாசனும் காவியமாக்கினார்களே. அதற்கென்ன செய்யலாம்? பூரணி கவிகள் வாழும் தலைமுறையில் பிறக்கவில்லை. வெறும் மனிதர்கள் வாழும் தலைமுறையில் அல்லவா அந்த பேதை பெண் வந்துவிட்டாள்.